துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற எங்கள் பரம தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும்படியாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஜீவனுக்காய், சுகத்திற்காய், பலத்திற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. கடந்த வாரத்தில் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பயணங்களிலே, எங்களுடைய எல்லா காரியங்களிலேயும் உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கிற பொழுது ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலே எங்களோடு கூட இடைபட வேண்டுமாய் நாங்கள் வந்தது நல்லது என்று கண்டுகொள்ளவும், ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற சத்தியத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய இருதயங்களை, சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் மீண்டுமாக உங்கள் மத்தியிலே அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள எனக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்ல, விடாமல் பாஸ்டரும் என்ன பண்ணுறாருங்க, நீங்கள் தான் இந்த வாரம் மெசேஜ் கொடுக்கணும், ஜாக்கிரதை வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போதே என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உட்காந்து தியானிக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. எனவே பாஸ்டருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இந்த வாரம் நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னு கேளுங்க, ஒரு பாஸ்டர் வந்திருந்தார் ஸ்ரீலங்காலேருந்து, அவரை கொடுக்க சொல்லுவார், நம்ம தப்பிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் நேற்று ராத்திரி திரும்பவும் கூப்பிட்டாரு. அப்பாடா, நம்ம இல்லை பழகுது, சந்தோஷம்னு பார்த்தா, பிரதர் ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்றார். அதனால எப்படி இருந்தாலும் தப்பிக்க முடியாது. ரைட், சந்தோஷம். எனவே இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட வேத வசனங்களிலிருந்து நாம் பார்க்கிறபடினாலே 25வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 27:25. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கை. ரைட், இங்க பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும்னு நம்பிக்கையா இருக்கிறேன். இந்த நம்பிக்கை நமக்கும் வேணுங்க. இந்த நம்பிக்கையை கொடுக்கிறது யாரு அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறவரை. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்டதான நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிற பொழுது, இந்த சூழ்நிலைகளை நீங்க பார்க்கிற பொழுது ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை அரெஸ்ட் பண்ணி அவனை என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ராயன் இடத்துல கொண்டு போய் நிக்க வைக்கிறதுக்காக அவனை கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போகிற பொழுது நடக்கிற சம்பவம் தான் இது. அப்படி போறப்போ அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, பல காரியங்களை எச்சரிக்கிறான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நாம பயணம் பண்றதுக்கு ஏற்ற சமயம் இல்லை, வேண்டாம் அப்படின்லாம் சொல்றான். அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன செய்தான்னு சொல்லி நம்ம வாசிக்க கேட்ட வசனத்துல பாத்தீங்கன்னா, 11வது வசனத்துல பாருங்க. பாத்தீங்களா, இங்க பாருங்க, நம்பிக்கை எப்படி இருக்குதுன்றது தான் ரொம்ப முக்கியங்க. இங்க என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, தேவ மனுஷன் சொல்றான், எப்பா நம்ம இப்ப போறது நல்லது இல்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறான். ஆனா என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, இவனை நம்பல, மாலுமி சொல்றதையும் அந்த கப்பல் சொந்தக்காரன் சொல்றதையும் நம்பி அவன் என்ன பண்றான், எடுத்துட்டு போறான். அங்கதான் இந்த காரியங்கள்லாம் நடக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச தூரத்துல என்ன நடக்குது, நல்ல காற்று அடிக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை இனிமேல் நினைச்சு அவங்க பயணப்பட்டு போகிற பொழுது அங்க என்ன ஆகுது, பெரும் காற்று வருகிறது, புயலினால அந்த படகு அடிக்கப்பட்டு நாசமாகுது. இதெல்லாம் நடக்கிற பொழுதுதான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா சொல்றான், யாரும் பயப்படாதீங்க, எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஆமென், ஆமென். நம்ம கிட்ட கூட ஆண்டவர் பல சமயங்களில பேசுகிறார். ஆனா நம்ம என்ன பண்றது இல்லைன்னு கேட்டீங்கன்னா, அதை சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை, அப்படின்னு நினைச்சுக்கிறோம்.
ஆனா போய் பிரச்சனை வரும்பொழுது அப்பவே எனக்கு மனசுல தோணுச்சு போகக்கூடாதுன்னு. ஆனாலும் என்ன பண்ணிட்டோம், நம்ம போயிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். அது அப்படியே அல்ல. ஆவியானவர் உணர்த்துகிறார். ஒரு சில சமயத்துல ஆவியானவர் ரொம்ப தெளிவா நம்ம கிட்ட பேசுவாருங்க. ஆனா நம்ம என்ன பண்றதுலன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு செவி கொடுக்கறதில்ல. எப்படி இந்த 100க்கு அதிபதி என்ன பண்றான், அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை நம்பாம அவன் என்ன பண்றான், மாலுமி சொன்னதையே நம்பிட்டு அவன் போனான்னு சொல்லி இங்க பாக்குறோங்க. அந்த மாதிரி பல சமயங்கள்ல ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறத நாம் என்ன பண்றது இல்ல, சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போறதுக்கு ட்ரை பண்ணுவோம், நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அங்க போய் பிரச்சனை வந்த பிறகுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா நம்ம யோசிப்போம். நான் இந்த காரியத்தை, இந்த நம்பிக்கையை குறித்து நான் இந்த மெசேஜை நான் பண்ணிட்டு இருக்கும்பொழுது எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு நல்ல ஸ்டோரி ஒன்று வந்தது. இன்னைக்கு வாட்ஸ்அப்பு நம்ம செல்ஃபோனில் 99% நமக்கு வேண்டாதது தான் வருது. 1% தான் நமக்கு பிரயோஜனமாக வரும். அந்த 1% தேடி கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு அதை நமக்கு பிரயோஜனமாக படுத்திக்கணும். அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல மெசேஜ் ஒன்று வந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜான் கென்னடின்ற ஒரு நபர் என்ன செய்கிறாரான்னு கேட்டிங்கன்னா, இளம் வயதில் அவரும் அவருடைய மனைவியும் தீவுகள்ல போய் ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தாங்களாம். அப்படி தீர்மானம் எடுத்து அவங்க என்ன பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கப்பலில் அவங்க 2 பேரும் பயணப்பட்டு போயிட்டு இருக்கிற பொழுது 6 மாதமா அவங்க கப்பலில் பயணப்பட்டு போயிட்டு இருந்தாங்களாம். அந்த சமயத்தில் ஆராதனையெல்லாம் அவர் நடத்தும் பொழுது அந்த கப்பலில் இருந்தவங்களுக்கெல்லாம் மிக மகிழ்ச்சி. ரொம்ப நல்ல ஆராதனை நடத்துறாரு, இவர் நல்ல ஊழியம் செய்வாருன்ற நம்பிக்கைக்குள்ள அவங்க இருந்திருக்கிறாங்க. இந்த கப்பல் என்ன பண்ணியிருக்குது, போயிட்டே இருக்கும் பொழுது இவங்க 2 பேரும் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. திரும்பவும் ஜெபம் பண்ணி புருஷனும் அந்த மனைவியும் கை வச்சிருக்கிறாங்க அந்த மேப் மேலே. அப்போ 2 பேருடைய கையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தீவின் மேலேயே அவங்க கை போயிருக்குது. அப்போ அவங்க தீர்மானம் பண்ணாங்களா, ஆவியானவர் நம்மளை இந்த இடத்துக்கு தான் போக சொல்றாரு அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுத்து மாலுமி கிட்ட சொன்னாங்களாம், கப்பலை இந்த பகுதிக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மாலுமி கொண்டு போயிருக்கிறான். அப்போ சொல்லியிருக்கிறான் மாலுமி, ஐயா நீங்க சொல்ற, நீங்க கேட்குற இந்த இடத்துக்கு போறதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க போறது பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டபோது, அந்த தீவில் இருக்கிற ஜனங்க மனுஷர்களை உயிரோடவே சாப்பிட்ற ஜனங்க, நீங்க அங்க போறேன்னு சொல்றீங்க, அது ஆபத்தான ஒரு தீவு, நீங்க அங்க போவது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறான். ஆனாலும் அவங்க 2 பேரும் சொல்லி இருக்கிறாங்க, ஆண்டவர் எங்களோடு கூட திட்டமும் தெளிவுமா பேசினார், ஆகையினால நாங்க எதுவானாலும் அந்த தீவுக்கு போய் ஊழியத்தை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தீவுக்கு போய் இறங்கினாங்களாம். அப்பவும் மனசு கேட்காம அந்த மாலுமி என்ன செய்தானா, ஒரு சிறு படகை என்ன பண்ணானா இறக்கி அவங்க கிட்ட சொன்னானா, ஐயா இந்த சின்ன படகை நீங்க வச்சுக்குங்க, ஒருவேளை நீங்க உள்ள போய் ஊழியம் செய்கிற பொழுது உங்களை அந்த ஜனங்க தாக்க வந்தா ஓடி வந்து இந்த சின்ன படகுல ஏறி நீங்க தப்பிச்சு நடுக்கடலுக்கு வந்துருங்க, நீங்க தப்பிச்சு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். அவங்களும் சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த கப்பலை வாங்கி ஒரு ஓரமா கட்டி வச்சுட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, உள்ள போய் ஊழியம் செய்திருக்கிறாங்க. 2 வருஷமாச்சு. என்னது 2 வருஷமாச்சு, ஒருத்தரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. அப்போ இவங்க 2 பேரும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாங்களாம், அழுது ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. என்ன ஆண்டவரே, எங்களை நீங்க இங்க கொண்டு வந்தீங்க, இந்த 2 வருஷமா நாங்க ஊழியம் செய்யறோம், ஒருத்தர் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, தெரிந்து கொள்ளல, எதுக்காக நீங்க இங்க எங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி இவங்க மனபாரப்பட்டு ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் சொன்னாரா, நீங்க கேட்கறதெல்லாம் ரொம்ப சந்தோஷம், ஆனா ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த சின்ன படகை ஏன் வச்சிருக்கிறேன்னு கேட்டாரா. என்னது, இந்த சின்ன படகை ஏன் வச்சிருக்கிற, என் மேல நம்பிக்கை இல்லாம தானே, நான் உன்னை கூப்பிட்டேன் இல்ல, நீ இங்க வந்த இல்ல, நீ ஊழியம் செய்யும் போது உனக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பன்ற நம்பிக்கை உனக்கு இல்லாம போச்சு இல்ல. அடுத்தது என்ன சொன்னாரா, இதே மாதிரி நான் என்னுடைய மரணத்தை குறிச்சு, நான் சிலுவையில என்னுடைய மரணத்தை குறிச்சு நான் யோசித்திருந்து நான் விட்டுட்டு போயிருந்தேன்னா இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவளோடு கூட பேசின பொழுது அவங்க மிகவும் மன வருத்தத்தோடு என்ன பண்ணாங்களாம், அவர் மனைவி கிட்ட சொன்னாராம், ஆண்டவர் நம்மோடு கூட பேசினது நிமித்தமா இனி இந்த படகு நமக்கு வச்சிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை கேள்விக்குறி ஆயிடுது, மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வா. ஊத்துனாங்களாம் மண்ணெண்ணெயை.
ஊற்றி என்ன பண்ணாங்களாம், அந்த படகை பற்ற வச்ச பொழுது அது கொழுந்து விட்டு எரியிறத பார்த்த உடனே அந்த தீவில் இருக்கிறவங்களாம் ஓடி வந்தாங்களாம். வந்து என்ன தோற இது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், ஆண்டவர் எங்களோடு கூட பேசினாரு, இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத இந்த படகை நான் வச்சிட்டு இருக்கிறேன்றதை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு அப்படின்னு அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாராம். பிரசங்கம் பண்ணி முடிச்சாராம். 200 பேர் என்ன பண்ணாங்களாம், அந்த நாளில ஏற்றுக்கொண்டாங்களாம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற பொழுது நாம் என்ன பண்ணங்க, அந்த பேசுகிற சத்தத்துக்கு செவிக சாய்க்கிறவர்களாக நாம் இருக்கணும். அருமையான இந்த வாலிபன் என்ன செய்தாங்க, படகை எரிச்ச பொழுதுதான் அவனுடைய நம்பிக்கை என்னன்றதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், கிரியை செய்ய ஆரம்பிச்சார். 200 பேர் ஏற்றுக்கொண்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த 2 பேரும் அந்த தீவுக்குள்ள வருகிற பொழுது இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் ஒருவரும் இல்லை. ஆனா இன்றைக்கு அந்த தீவு முழுவதும் கிறிஸ்துவ தீவாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அது எந்த சூழ்நிலையானாலும் சரி, நமக்கு எதிராய் யார் எழுந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை கைவிடாதவர். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதேதான் இங்கே சொல்லுகிறான், எனக்கு சொல்லப்பட்டபடியே என்ன இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். வேதத்திலே ஒரு சில காரியங்கள் எதையெல்லாம் நம்பக்கூடாதுன்னு சொல்லி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 3 காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பாத்தீங்கன்னா வசனம், மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை தயவுசெய்து வாசிங்க. அங்க ரொம்ப தெளிவா எதை நம்பக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. இதுக்கு நான் ஒன்றும் பதில் சொல்றது இல்லை. கடைசியா இருக்கிறதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, சொன்னா ஒம்பா போயிடும். ஆமா, ஆனா வேதம் இதைத்தான் சொல்லுதுங்க. இவங்களை என்ன பண்ணக்கூடாது, நம்ப கூடாது. நான் சொல்லல, தயவுசெய்து நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் சிநேகிதனுடைய காரியத்தினால இன்னைக்கு தங்களுடைய உயிரை விட்டவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு பேப்பர்ல டெய்லி வாசிக்கிறோம். 2 பேர் சேர்ந்தான், குடிச்சான், சண்டை வந்துச்சு, குத்தனான், கொலை பண்ணான், முடிஞ்சது. பாருங்க, அடுத்தது என்ன சொல்றான் பாருங்க, வழிகாட்டியை நம்ப வேண்டாம். நேத்து நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அங்க ஒரு நல்ல பெரிய கார், எனக்கு கூட ஒரு ஆசை தான் அந்த மாதிரி ஒரு கார் நம்ம வாங்கணும்னு. ஆனா வாங்குமா வாங்க மாட்டோமா எனக்கு தெரியாது. ஆனா அந்த காரு பாத்தீங்கன்னா தண்ணியில இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, கூகுள் மேப்பை பார்த்து ஒருத்தர் கார் ஓட்டிட்டு வந்தாரா, அது வாய்க்கால்ல போய் இறங்கிடுச்சு அப்படின்னு அந்த நியூஸ் காட்டுச்சு. பைபிள் உண்மையா பொய்யா? எத்தனையோ முறை இது நடந்திருக்குது, நம்ம வாழ்க்கையிலேயே நடந்திருக்குது. கூகுள் மேப்பை நம்பி போய் நாசமா போனது நிறைய சமயத்துல நடந்திருக்குது. ரைட். அடுத்தது கடைசியா இருக்கிறது, இதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, வேண்டாம். என்னன்னு கேட்டீங்கன்னா வம்பு, பிரச்சனை தான். இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது வேதம். என்ன சொல்லுங்க சத்தமா. அடுத்தது பாருங்க, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. போதுங்க. என்னவா? மாமிசத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல். முடிஞ்சதுங்களா கதை? இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, தங்களுடைய மாமிசத்து மேல என்ன பண்றாங்க, நம்பிக்கை வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால முடியும்டா, எனக்கு நல்ல வலு இருக்குது, நான் செய்திருவேன்னு. எனக்கு தெரிஞ்சுங்க, நான் ஏற்கனவே இதை நான் சொன்னா என்னன்னு எனக்கு தெரியல. நான் சின்ன வயசா இருக்கும்போது, ஒருவேளை நான் ஜெபசன் வயசுல இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன். ஜெபசன் கூட கொஞ்சம் பெரிய ஆள் தான். இப்போ ஜெபசனை விட சின்னவனா நான் இருக்கும்போது, எங்க அப்பா அம்மா 2 பேரும் டீச்சர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்க நிலத்துல விளைஞ்ச நெல்லை கொண்டு வந்து ஒரு ரூம் நிறைய அடுக்கி வச்சிருவாங்க. ஒரு 100 மூட்டை இருக்கும், அடுக்கி வச்சிருவாங்க. வீட்டில் அரிசி தீர என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மூட்டையை எடுத்து வேக வச்சு அதை காய வச்சுட்டு அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே இந்த மூட்டை காஞ்சி இருக்கிற நெல்லை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா,
தூக்கி தலை மேல வச்சுட்டு நேரா அரிசி இது பண்ற மிஷினுக்கு கொண்டு போய் அரிசியை என்ன பண்ணணும், அந்த நெல்லை அரிசியா மாத்தி அந்த அரிசியும் அந்த தவிடியும் திரும்ப கட்டி தலைமையில தூக்கி வச்சுட்டு சர்வசாதாரணமா வீட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன், அதை கொட்டி அரிசியை ஆற வச்சிருவேன். எங்க அப்பா அம்மா அதுக்குள்ளே ஸ்கூல் முடிஞ்சு வருவாங்க. இப்போ என்ன சமாச்சாரம்னு கேட்டீங்கன்னா 5 கிலோக்கு மேல நான் தூக்கக்கூடாதுன்றான் டாக்டர். ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி நான் நினைச்சதே கிடையாது. இன்னைக்கும் டப்புன்னு தூக்கிடுவேன் போய். அப்புறமா தான் யோசிப்பேன், இது வேண்டாம், மரியாதை இல்லை, வை. அதனால என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மாம்சத்தை நம்ம நம்ப கூடாதுங்க. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல. எனவே இன்றைக்கு என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த மாம்சத்தை நம்பி நிறைய பேர் நாசமா போனவங்க நிறைய பேர் நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், அதையே தான் செய்ய முயற்சிக்கிறோம். என்னால முடியும், நான் இதை செய்திருவேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா தவறு. வேதம் சொல்லுகிறது நம்பாத. கடைசியா பாருங்க, தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்துல 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அங்க இன்னொன்னு, இப்ப எல்லாருக்கும் இதுதான் பெருசா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இதையும் நம்பாதன்னு வேதம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். போதுங்க. என்னவா? நம்பிக்கை வையாமல். அப்படின்னா என்ன? நிலையற்ற ஐஸ்வர்யம்னா என்ன? பணம் இன்னைக்கு என்கிட்ட இருக்கும், நாளைக்கு அது யார்கிட்ட போவோம்? வேற ஒருத்தர்கிட்ட போயிடும். அப்போ பாருங்க, இந்த காரியங்கள்லாம் வேதம் சொல்லுகிறது, இதன் மேல நம்பிக்கை வைக்காதீங்க, தெளிவா சொல்லுது. ஆனா நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, பணம் பணம் பணம்னு நம்ம என்ன பண்றோம், அலைஞ்சிட்டு இருக்கிறோம். நமக்கு சாப்பிட்றதுக்கு பணம் வேணுங்க, தப்பு கிடையாது. ஆனா அதுக்காகவே நம்ம என்ன பண்ணக்கூடாது, பணத்தையே நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெருசா நினைச்சிடக்கூடாது. எத்தனையோ பேர் பணத்திலேயே நம்ம என்ன பண்ணிருப்போம், டெய்லி பணம் கை கட்டுக்கட்டா நம்ம பார்த்துருப்போம். ஆனா அந்த பணம் நமக்கு சொந்தமானதா இல்லை. எத்தனையோ முறைய நானும் பார்த்துருக்கிறேன். ஆமா, ஒரு நாள் பாஸ்டர் கிட்ட நான் வந்தேன். என்ன அவர் கூப்பிட்டு இருந்தார். நான் வந்தேன். வந்த உடனே ஒரு கட்டை எடுத்து என் கையில கொடுத்தார். எங்க பாஸ்டர் வச்சிருந்தீங்க இதை? அவர் சொல்றாரு என்கிட்ட, ரொம்ப சர்வசாதாரணமா, நான் பணத்துக்கு மரியாதையே கொடுக்கறது இல்லை, அதனால அது இங்க தான் இருந்துச்சு. கதவு திறந்து இருக்குது, ஒருத்தரும் இங்க இல்லை. யோசித்து பாருங்க. எனக்கு அவரை பார்த்து சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரில. ஆனா நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டேன். வேற என்ன பண்றது? சில பேருக்கு இப்படிதான் ரொம்ப நம்பிக்கை. அதனால் நம்பிக்கை இப்படி அப்படியாப்பட்ட நம்பிக்கை இல்லை, ரொம்ப ஓவர் நம்பிக்கையே இருக்கு. சில சமயத்துல ஆபத்தா முடிஞ்சிடும், ஜாக்கிரதை. ஆகினால என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல, நம்ம பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, அவசியம் இல்லை. ஆனா தேவை நமக்கு. அது நம்முடைய அளவுக்கு மீறி நமக்கு அவசியம் இல்லை. அதன் மேல நம்ம நம்பிக்கை வைக்க கூடாதுன்றதை தான் வேதம் சொல்லுகிறது. உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு அதை மாத்தி எழுதிக்க கூடாது. எனவே இந்த காரியம், சிநேகிதனை நம்பாத, வழிகாட்டியை நம்பாத, மடியில படுத்துட்டு இருக்கிற மனைவியை நம்பாத, மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வையாத, நிலையில்லாத நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல, பணத்தின் மேல நீ என்ன பண்ணாத, நம்பிக்கை வைக்காத. அப்போ எது மேல நான் நம்பிக்கை வைக்கணும் இல்லையா? அடுத்த காரியத்துக்கு நம்ம போய் தான் ஆகணுங்க. அப்போ என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாங்க. நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக காணப்பட வேண்டும் சொல்லி வேதம் நமக்கு கற்று தருகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 24-25 வசனங்களே நம்ம வாசிங்க பார்க்கலாம். நம்ம எதன் மேல நம்பிக்கை வைக்கணும், எப்படிப்பட்டதாக நம்முடைய நம்பிக்கை இருக்க வேணும்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 8வது அதிகாரம் 24-25. ஏன் இப்படி சொல்லிட்டீங்க? என்னடா இது, நான் ராத்திரி எல்லாம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தா இப்படிதான். வாசிங்க. ஒரு நிமிஷங்க. காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? 25. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம்.
எவ்வளவு அருமையான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நாம் எப்படிப்பட்டவரை நம்பிட்டு இருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்க்காத இயேசு கிறிஸ்துவை, ஆனா நாம் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம், நாம் அவர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறோம். என்னத்துக்காக விசுவாசம் வச்சிருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, அவர் பரமேறுகிறதுக்கு முன்பதாக சொல்லிட்டு போயிருக்கிறார், நான் மீண்டும் இப்படியே வருவேன், நான் வந்து உங்களை கூட்டிட்டு போவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் போகிற பொழுது சொன்ன அந்த வார்த்தையில அவர் உண்மையுள்ளவர், வல்லமையுடையவர், அவர் வாக்கு மாறாதவர். எனவே அவர் வருகிறதற்கு நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க நம்முடைய நம்பிக்கை. அப்போ இந்த நம்பிக்கையை எனக்கு கொடுக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு இந்த நம்பிக்கையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு உலகத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். இத சொன்னது யாருன்னா, நான் போகிறேன், நான் போனாலும் நான் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அந்த தேற்றரவாளன் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனவே அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்டதான நம்பிக்கை என்று சொன்னால், காணாத என்னுடைய ஆண்டவர் மீண்டும் வரப்போகிற அந்த ஆண்டவர் எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பரலோக வாழ்க்கைக்கு என்னை அழைத்து கொண்டு போகிறார் என்ற அந்த நம்பிக்கையில நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஆமென். ஆமாங்க. அப்போ நம்முடைய நம்பிக்கை முதல்ல நம்ம பார்த்தோம், எதை நம்ப கூடாதுன்னு பார்த்தோம், ரைட். அடுத்தது நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கணும். அதுல முதலாவது, காணாத என்னுடைய ஆண்டவர் என் மீண்டும் வரப்போகிறார்ன்ற அந்த நம்பிக்கை எனக்கும் உங்களுக்கும் அவசியமா இருக்கிறதுங்க. அதனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த ஆலயத்திற்கு வந்து அப்படி வரப்போகிற அந்த ஆண்டவருடைய அந்த வருகையில நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளும்படியாக நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளுகிற ஒரு சம்பவம் தாங்க இப்படி ஆலயத்துக்கு வருவதும், வேதத்தை வாசிப்பதும், ஜெபிப்பதும், அவருக்குள்ளே நாம் நிலைத்திருப்பதும், அவரை மட்டுமே நம்பிக்கையாய் கொண்டிருப்பதும் நம்முடைய கடமையாய் இருக்கிறது. எனவே இந்த காரியம், நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. காணாத இந்த இயேசு கிறிஸ்துவை, காணாத நம்முடைய ஆண்டவரை, நாம் மகிமையோடு திரும்ப வரப்போகிற அந்த ஆண்டவரை நாம் பொறுமையோடு காத்திருந்து அவரோடு கூட போக போகிறோம் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு அவசியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம் பார்த்தோம் என்று சொன்னால், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள், பார்க்கலாம். அங்கே ஒரு அருமையான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்மளுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறதான்னு கேட்டீங்கன்னா, பார்த்து நம்புற ஆளுங்க இல்ல, பார்க்காம நம்புற ஆளுங்க தான் நம்புங்க. அதான் கிறிஸ்தவத்தினுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வேற யாருக்கும் இல்லைங்க. நீங்க உலகத்துல பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிறோங்க, அகோரமா இருக்கிற ஒரு காரியத்தை தெய்வம்னு வணங்குகிற இந்த உலகத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நானும் பாஸ்டரும் அங்க பின்னாடி உக்காண்டு இருந்தோம். அப்போ நான் வாட்ஸ்அப்ல ஒருத்தர் இறந்து போனாருன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு காரியம் அங்க இருந்தது, எனக்கு சிரிப்பு வந்தது. பாஸ்டருக்கும் நான் காமிச்சேன். அதை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை பாருங்க. இன்னைக்கு உலகத்துல ஒரு 4-5 பேர் லைனா படுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த படுத்துட்டு இருக்கிறவங்க மேல செருப்புங்களை வச்சிருக்கிறாங்க. என்னவான்னு கேட்டீங்கன்னா, அந்த செருப்பு அப்படி மேல வைக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமா இருக்குமா? யோசித்து பாருங்க. இப்படிப்பட்டதான நம்பிக்கை எங்க இருக்குதுங்க? நம்முடைய இந்திய தேசத்துல இருக்குது. அந்த தேசத்துல தான் நீங்களும் நானும் நம்பாம இருக்கிறவர்கள் அல்ல, பார்க்காத தெய்வத்தை நம்புகிறவர்களாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட தேசத்துல நம்ம இருக்கிறோம் பாருங்க. எனவே இந்த நம்பிக்கை எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் மேன்மையானவர்கள், நீங்களும் நானும் நம்பிக்கைக்குரியவர்கள். அதனால நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்குது என்று கேட்டா, தரிசித்து நடவாமல், பார்க்காமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் என்னன்னா, நம்முடைய நம்பிக்கை நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். என்னுடைய ஆண்டவர் என்னை உருவாக்கினவர், என்னை நடத்துகிறவர், என்னை பலப்படுத்துகிறவர், என்னுடைய குடும்பத்தில அவர் ஒருவராக என்னோடு கூட இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கிறது. ஆமென், ஆமென். எனவே நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால்,
நம்முடைய நம்பிக்கை நாம் விசுவாசித்து நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள், பார்க்கலாம். ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல அருமையான வசனம் பாருங்க இது. அப்போ எனக்கு நம்பிக்கை, எப்படி காணாத தெய்வத்தை நான் நம்பணும்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் என்னிலே கிரியை செய்ய வேண்டும். நான் அவர் என்னுடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்ய நான் என்னுடைய வாழ்க்கையை அனுமதிக்க வேண்டும். அப்படி அனுமதிக்கலன்னு சொன்னா என்ன நடக்காதுன்னு கேட்டீங்கன்னா நான் தேவனை விசுவாசிக்க மாட்டேன். ஆமென், ஆமென். ரொம்ப தெளிவா இருக்குதுங்க வசனம், நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது. அப்போ யார் இந்த நம்பிக்கையை எனக்கு கொடுக்கிறவர்னா பரிசுத்த ஆவியினார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன விசுவாசத்துல என்னை பலப்படுத்த முடியுங்க. ஆமென். ஒரு மனுஷனுடைய மெசேஜ் இல்லை, ஒரு மனுஷன் பேசுறதுனால அல்ல, ஆனா ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறதுனால, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வந்து உங்களை ஆட்கொள்ளுகிறதுனால, நீங்கள் அவரை அனுமதிக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய விசுவாசத்துல பலப்படுவீர்கள். ஆமென், ஆமென். ஆமா, தெளிவா இருக்குது வசனம். எனவே இந்த பரிசுத்த ஆவியானவர், நம்மை நடத்துகிற இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை வர்த்திக்க செய்வதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்தி நாம் அவரை நம்மிலே கிரியை செய்ய அனுமதிக்க வேண்டும். அப்படி கிரியை செய்ய அனுமதிக்கிற பொழுது நம்முடைய விசுவாசம் என்னவாகும், நம்முடைய நம்பிக்கை பெரிதாக இருக்கும் என்பதை நாம் இந்த நாளிலே மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், எதின் மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது என்று சொல்லி நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது நாம் பார்த்தோம் நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி. இரண்டாவதாக நாம் பார்க்கிறது எதின் மேல் நமது நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள், பார்க்கலாம். இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். என்னங்க இருக்கு, எனக்கு அர்த்தம் புரியல, தயவுசெய்து சொல்லுங்க. எப்ப பாரு நாங்க இங்க மேடையில நிக்கிறவங்க தான் பேசணும், அவங்க தான் எங்களுக்கு அர்த்தம் சொல்லணும்னா கஷ்டம். சொல்லுங்க, இம்மைக்காக மட்டும்னா என்ன? சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சத்தமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இந்த இம்மைன்றதுக்கு என்ன அர்த்தம்? பாத்தீங்களா, இதுலயே நமக்கு கன்ஃபியூஸ். இந்த ஜென்மத்துல மறுமை இம்மை ரெண்டு காரியம் சொல்லுவாங்க. அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்குதுன்னா இம்மை சொல்லியிருக்கிறாங்க, மறுமைனா அப்போ என்ன அர்த்தம்? உயிரோடு இருக்கிற நாளுக்கு மட்டுமா, உயிரோடு இல்லாத நாளுக்காக மட்டுமா? சொல்லுங்க தயவுசெய்து. நீங்க சொல்லாம நான் மெசேஜ் முடிக்க மாட்டேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இதுக்கு பாஸ்டர் பாவம், அவரு ஒரு பக்கம், அவரும் ப்ரிப்பேர் பண்ணி வந்து மெசேஜ் கொடுத்து சும்மா இருக்கிற எங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் கொண்டு வந்து நீங்களும் மெசேஜ் கொடுங்கன்னு சொல்லி எங்க ஆளுங்க ஆவிக்குரிய நிலைமையில வளரட்டும்னு பார்த்தா இது எங்க வளர்றது? அப்படியே தான் இருப்போம் நாங்க. எங்களுக்கு வளர்ச்சி கிளர்ச்சி அதெல்லாம் வேண்டான்ற மாதிரி இருக்குது நீங்க பண்றது. சொல்லுங்க தைரியமா. எப்ப நீங்க போய் மற்றவங்களுக்கு சொல்ல போறீங்க? உங்களுடைய நம்பிக்கை மற்றவங்களிடத்துல எப்ப சொல்ல போறீங்க? சரி, இம்மைக்கு மட்டும் நான் இப்படி இருந்தா, என்னுடைய நம்பிக்கை இருந்தா, மறுமையில நான் எப்படிப்பட்டவனாக இருப்பேன்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல நான் இருக்கும்போது நல்ல சொபஸ்டிகேட்டடா நான் வாழணும் அப்படின்னு நினைச்சு நான் வாழ்ந்தேன்னா நான் என்ன
என்னுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நான் என்ன பண்ணுவேன்? பரிதவிக்கப்பட்டவனாக இருப்பேன். எப்ப? ஏன்? நானும் மற்றவங்களை மாறி எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. நான் என்ன பண்ண முடியும்? நான் கேவலப்பட்டு நான் என்ன பண்ணணும்? வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துரும் அப்படின்னு சொல்லி தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய நம்பிக்கை இந்த உலகத்துக்கு மட்டும் அல்ல, இதன் பிறகு என்னுடைய தேவனோடு நான் வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கும் உகந்ததாக ஏற்றதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை தாங்க இங்க சொல்லி இருக்கிற இந்த வசனத்துக்கு அர்த்தம். பாஸ்டர், am I கரெக்ட்? தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே எனக்கு தெரியும் நானும் பேசிடக்கூடாது. முன்னாடி வேற பாஸ்டர் அம்மா என்னை முறைச்சு பார்க்குது, என்னவோ இந்த ஆளு வித்தியாசமா பேசுகிறான்னு வம்பா போயிடக்கூடாது. அப்போ மற்றவங்களுடைய வாழ்க்கை மாறி என் வாழ்க்கையும் மாறிடக்கூடாது. அப்போ என்னுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்களுடைய வாழ்க்கையை காட்டிலும் என்னுடைய நம்பிக்கை எனக்கு ஆசீர்வாதமானதாக இருக்க வேண்டும். நான் நம்புகிற இந்த நம்பிக்கையில நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்ற அப்போ அந்த நினைப்பு நமக்கு வேணுங்க. அதை தான் இங்க சொல்றாருங்க. அப்போ எதின் மேல நான் நம்பிக்கை வைக்க வேண்டும் கேட்டீங்கன்னா, மறுமைக்காக இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையில நான் ஆசீர்வாதமாய் ஆண்டவரோடு இருக்க வேண்டும், நான் பரலோக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், அவரோடு கூட இருக்க வேண்டும் அப்படின்றது அந்த நம்பிக்கை நமக்கு அவசியமா இருக்கிறதுங்க. இந்த உலகத்துக்காக மட்டும் நம்முடைய நம்பிக்கை வேஷம் போடுற ஒரு நம்பிக்கையா இருக்கக்கூடாது. அடுத்தது எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அங்க யார் மேல நம்பிக்கை வைக்கணும்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா தெளிவா இருக்குது. யார் மேல நம்ம நம்பிக்கை இருக்கணும்? ஆமா, யார் மேல இருக்கக்கூடாதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஆகையினால இங்க தெளிவா சொல்லுதுங்க, என்னுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல மட்டும்தான், என்னுடைய கர்த்தர் மேல மட்டும்தான் இருக்கணும். அது மட்டுமல்ல, சங்கீதம் 130:5 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதக்காரன் அருமையா அந்த இடத்துல ஒரு வாசகத்தை சொல்றான். வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அப்போ என்னுடைய நம்பிக்கை எதன் மேல இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையின் மேல என்னுடைய நம்பிக்கை இருக்க வேண்டுங்க. நம்ம ஆரம்பத்துல வாசிக்க கேட்ட அந்த வசனங்களை நம்ம பார்த்தங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும், நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்புறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அங்க என்ன, நம்பிக்கை அற்ற அந்த ஜனங்கள் அவருடைய வார்த்தையை மீறி போறாங்க. போனதுனாலதான் அவங்களுக்கு பிரச்சனை வருகிறது. எல்லாம் என்ன பண்றான், கடைசியில தப்பிச்சமோ பொழைச்சமோன்னு சொல்லி அவன் கதற ஆரம்பிச்சுட்டான். அப்பதான் சொல்றான் அவன், நீங்க கவலைப்படாதீங்க, என்னுடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர், என்னுடைய ஆண்டவர் வல்லமையுடையவர், என்னுடைய ஆண்டவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்திலே நிலையானவர், நேர்மையானவர், அவர் சொல்றபடிதான் நடக்கும். எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது மட்டும்தான் நடக்கும். நம்மள யாரும் சாக மாட்டோம். ஆனா நம்ம போயிட்டு இருக்கிற இந்த கப்பல் சேதம் அடையும், இதெல்லாம் நடக்கும். ஆனாலும் நம்ம யாரும் சாக மாட்டோம்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான் பாருங்க. அதுதான் தேவன் பேரிலே, தேவனுடைய வார்த்தையின் பேரிலே நாம் நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிற காரியங்க. அது மட்டும் இல்லைங்க, சில சமயத்துல நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் சொல்லி அப்போ அருமையான யோபு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அவனுடைய காரியத்துல புஸ்தகத்துல சொல்றான் பாருங்க. யோபு 13:15 சொல்றான் பாருங்க, வாசிங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு அருமையான காரியம் யோசிச்சு பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில எது வந்தாலும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமல்ல, ஒருவேளை நான் மரிச்சாலும் கூட, என் ஆண்டவர் கொன்று போட்டாலும் கூட, நான் என்னுடைய நம்பிக்கையில மாறாதவனா இருப்பேன், மாறாதவளா இருப்பேன். நான் அவர் பேரில வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை. ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு அருமையான காரியம் பாருங்க. கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் நான் நம்பிக்கையா இருப்பேன். எனக்கு முன்ன எந்த பிரச்சனை இப்ப இருக்குதோ அந்த பிரச்சனையை கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, எடுத்து போடுவார். என் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எதுவானாலும் அதை ஆண்டவர் எடுத்து போடுவார் என்ற நம்பிக்கை நமக்கு வேணுங்க. அதுதான் இங்க சொல்றான் அவன்,
அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். எவ்வளவு அருமையா யோபு சொல்றான் பாத்தீங்களா? எந்த சூழ்நிலையில அவன் சொல்றான் யோசித்து பாருங்க. அவன் பொண்டாட்டி அவளை திட்டுறா, பைத்தியக்காரன் மாதிரி இருக்கிறியாடா, டே விட்டுட்டு வாடான்றா. அவன் சொல்றான், நீ பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசாதன்றா. எவ்வளவு அருமையான காரியம் யோசு. அவனுடைய எல்லா சொத்தும் போயிடுச்சு. ஆனாலும் அவன் என்ன சொல்றான், இதுக்கு மேலையும் ஆண்டவர் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டாரு, பிரச்சனை இல்லை, அது போகட்டும், என் உயிரையே எடுத்தாலும் நான் அவர் பேர்ல நம்பிக்கை வச்சிருப்பேன். அந்த நம்பிக்கை யாராலும் என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது, எடுத்து போட முடியாதுன்னு சொல்றார். இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு அவசியமா இருக்கிறது. உலகத்துல நாம் எதிர்நோக்குகிற எல்லா பிரச்சனைகள் மத்தியிலேயும் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக இந்த உலகத்துல ஜீவிக்க நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். எனவே நம்முடைய நம்பிக்கையை குறித்து நாம் சற்று யோசிக்க, ஆராய்ந்து பார்க்க அவசியமாய் இருக்கிறது. முதலாவது, நம்ம எதை நம்பக்கூடாதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது, நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் சொல்லி பார்த்தோம். அடுத்தது, நாம் எதன் மேலே நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம். கடைசியா ஒரு காரியத்தை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். அது என்னவென்று சொன்னால், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நம்பிக்கையின் பலன். அந்த நம்பிக்கையின் பலன் என்ன, எப்படிப்பட்டதா இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. பாருங்க என்னவா, முற்றுகை போடப்பட்ட எருசலேமிலே நீங்கள் இருக்கும்படி எதின் மேல். இதை யார் சொல்றது? சனகரிப். அசரிய ராஜா சனகரிப் சொல்றான். யாரை பார்த்து? முற்றுகை போடப்பட்ட எருசலேம் ஊருக்குள்ள இருக்கிற அந்த ஜனங்களை, பட்டணத்துக்குள்ள இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றான். எவ்வளவு ஏளனமா, இன்னுமாடா நம்புறீங்க? அப்படிதானே நம்ம இப்போ புதுசா நம்ம காமெடியில எல்லாம் வர மாதிரி, இன்னுமா நம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ 2-3 நாளா பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்கில், அதில் இதிலெல்லாம் நம்ம சிஎஸ்கே அணியை தோக்கடிச்ச ஆர்சிபி அணியை பற்றி ஒரே கிண்டல் கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அதில் சொல்கிற ஒருத்தன், இன்னுமாடா நம்பிட்டுக்கிற அப்படின்னு சொல்லி, கப்படிக்க போறீங்கன்னு. அப்புறம் ஒருத்தன் சொல்கிறான், ஐஸ் கப்பு தாண்டா கிடைச்சது அப்படின்றான். அது கூட கிடைக்கலன்றான் ஒருத்தன். இப்படியா ஒரே கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற பொழுது இங்கே என்ன பண்ணுறான் பாருங்க, அந்த ஜனங்களை பார்த்து ரொம்ப கேலி கிண்டலா பேசுகிறான். நீங்க சாக போறீங்க, நான் உங்களை என்ன பண்ணி இருக்கிறேன், சுத்தி என்னுடைய ஆட்களை நிக்க வச்சுட்டேன், என்னுடைய படையை நிக்க வச்சுட்டேன். முற்றுகையிடப்பட்ட இந்த நகரத்துக்குள்ள இருக்கிற நீங்க எதடா நம்பிட்டு இருக்கிறீங்க, எதடா உங்களை காப்பாத்த போகுது அப்படின்னு சொல்லி அங்க சனகரிப் ராஜா என்ன பண்றான், கேட்டுட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம், வாசிக்க கேட்டுங்க. அதே மாதிரி இதுல நிறைய காரியங்கள் இருக்குது. 10வது வசனத்தை வாசிங்க. 10வது வசனத்தை தானே வாசிச்சீங்க இப்போ, ரைட். அப்போ 16வது வசனத்தை வாசிங்க. பாருங்க என்னவா, யாருடைய ஊழியக்காரர்? சனகரிப் ராஜாவினுடைய ஊழியக்காரர் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய தாசனாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் இன்னும் அதிகமாய் பேசினார்கள். ராஜா பேசினது மட்டும் இல்ல, கிண்டல் பண்ணது மட்டும் இல்ல, அவனுடைய ஆட்களும் என்ன பண்ணாங்களாம். ஐயோ சொல்லுங்களேன், அந்த கிண்டல் பண்ணாங்கன்னு சொல்றது கூட இவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு. கேலி பண்ணாங்களாம், பிரச்சனை பண்றாங்க. எல்லாத்துக்கும் மத்தியில ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புறார். தூதன் வந்தவன் என்ன பண்ணான், எல்லாரையும் போட்டு தள்ளலாம். காரியம் என்ன பாருங்க, 21, 22 வசனங்களை வாசிங்க திரும்பவும். பாருங்க, அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசரீரிய ராஜாவினுடைய பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினார். அப்படியே சனகரிப் செத்த முகமாய், இவன் என்ன பண்ணா, ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து கேலியும் கிண்டலும் பண்ணிட்டு இருந்து கொக்கரிச்சிட்டு இருந்தவன் இப்ப எப்படி இருக்கிறானா,
செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பினான். அது மட்டுமல்ல, அங்க நடந்தது இன்னும் கூட இருக்குதுங்க. அவன் தேசத்துக்கு திரும்பின பொழுது அவன் கூட பிறந்தவனுங்களே என்ன பண்ணானுங்க, அவனை போட்டு தள்ளிட்டாங்க. ஜாக்கிரதை, இங்க என்ன நடக்குது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற யாருமே என்ன பண்ணதா சரித்திரம் இல்ல, வாழ்ந்ததா சரித்திரம் இல்ல. ஆமென். இதுதாங்க நம்முடைய நம்பிக்கைக்கு கிடைக்க போகிற பலன். இந்த உலகத்தை நாம் ஜெயிக்கிற ஜெயம் கண்டிப்பா உண்டு ஒரு நாள். ஒருவேளை மரணமே நம்மை சூழ்ந்து கொண்டாலும் நீங்களும் நானும் அவருடைய சமூகத்துல இருப்போம்ன்ற நம்பிக்கை, நம்ம எப்பொழுதும் நம்பிக்கையோடு நடத்துகிற தெய்வத்தோடு நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டுங்க. அப்போ நம்முடைய நம்பிக்கையின் பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மை சுத்தி யாரு நின்னுட்டு நம்மளை கேலி பண்ணாலும் பேசினாலும் பரிகாசம் பண்ணாலும் எதுக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை நீங்களும் நானும் நம்பி இருக்கிறபடியினாலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பலப்படுத்துவார், உங்களையும் என்னையும் பாதுகாப்பார். நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென், ஆமென். ஒருவேளை நம்ம பார்த்து இன்றைக்கு உலகத்துல ஏளனமா பேசுறவங்க யாருனாலும் இருக்கட்டங்க, எப்படி பேசினாலும் கவலைப்படாதீங்க. யோசிச்சு பாருங்க, இவன் சொல்றா, இன்னும் நீங்க எதடா நம்பிட்டு இருக்கிறீங்க? அது மட்டும் இல்ல, அவனுடைய ஆட்கள், அவனுடைய போர் சேவகர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த எருசலேம் பட்டத்துல இருந்த தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து அவ்வளவு கேலி கிண்டல் பேசினாங்க. நம்ம பத்தி யாரு என்ன பேசினாலும் கவலைப்படாதீங்க. ஒரு நாள் அவர்களுக்கு விளங்கும். ஒரு நாள் ஆண்டவர் நாம் யார் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவர் நம்மிலே வல்லமையாய் செயல்படுகிறதை அவர்கள் காண முடியும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். நம்முடைய நம்பிக்கை மட்டுமே நமக்கு மிகப்பெரிய மூலதனமாக இருக்கிறது. நான் நம்புகிறது அவராலே வரும். அதான் வசனம் சொல்லுகிறது. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதம் 62:5 சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் சிந்தித்து, நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற அந்த நம்பிக்கையின் வாழ்க்கையில நீங்களும் நானும் வாழ நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். அது மட்டுமல்ல, இந்த நம்பிக்கையில இருந்து நாம் ஒருபொழுதும் மாறாதவர்களாக அவருடைய நாமத்தை பற்றிக் கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் கொண்டவர்களாக ஆண்டவர் நம்மை நடத்துவார். அது மட்டுமல்ல, அந்த போர்டுல எத்தனை பேர் அந்த வசனத்தை வந்ததும் வாசித்தீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன வாசித்தீங்க? என்ன சொல்லப்பட்டிருக்குது? நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாகவே முடிவு உண்டு. எப்போ நாம் நம்பி இருக்கிற தேவனை முழுமையாக நீங்களும் நானும் பற்றி கொள்கிற பொழுது, நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நம்பிக்கையிலே நாம் வளர்வதற்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். பரமேறுவதற்கு முன்பதாக அவர் சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருக்குள்ளே நாம் ஜீவிப்போம். தேவன் தாமே நம்மை அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ உதவி செய்வாராக. ஆமென்.